வாய்ஸ் புதுசாக இருக்குது. இது யாராக இருக்கும்? அதுவும் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. ஒருவேளை இவன் தான் யார்கிட்டயே சொல்லி நம்மளை கால் பண்ணுறான்னு என்னமோ. ஷோ. ஹலோ, யாருங்க? அஞ்சலி, நான் ரித்தி பேசுகிறேன். என்ன மறந்துட்டியா? அப்பா, இப்போ தான் எனக்கு உயிரே வருது. ரித்தி நீயா? நானும் யாரோ நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? அடிப்பாவி, அப்போ நீ என்ன மறந்துட்ட தானே? ஒன்றுனா மறப்பனா ரித்தி? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ எப்போ வாட்ஸ்அப் காலில் தானே கால் பண்ணுவ, அதனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த நார்மல் காலில் உன்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம மீட் பண்ணி 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில டைம் கிடைக்கிற நேரம் மட்டும் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன். மற்றபடி நம்ம மெயிலில் தான் சேட் பண்ணியிருக்கோம். உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் தெரியுமா அஞ்சலி? ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பாக மீட் பண்ணலாம். உங்ககிட்ட நிறைய விஷயம் மனசு விட்டு பேச வேண்டியது இருக்குது. நம்ம 1 வருஷம் தான் நேரில் பழகியிருக்கோம். மிச்சம் 4 வருஷம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துகிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். நீ எப்பவும் சொல்லுவாள் ரித்தி, பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசா, ஏன் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பெருசாக இருக்காதான். நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட ரித்தி. லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட எப்போவுமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உனக்கு டைம் கிடைக்கிற நேரம் எனக்கு மெயில் பண்ணியிருக்க ரித்தி. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். தொடங்கிட்டியா? போதும் போதும் நிறுத்து. நீ ஃபஸ்ட்டு எப்படி இருக்க அதை சொல்லு. நான் என்ன சொல்ல ரித்தி, நான் ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? நானும் நல்லா இருக்கேன், அம்மாவும் நல்லா இருக்கோம். அப்புறம் மேடம், டாக்டர் ஆகிட்டீங்க. இனிமேல் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தானே வைத்தியம் பார்க்க போகிறீங்க? உனக்கு இல்லாத வைத்தியமா அஞ்சலி? அதெல்லாம் இருக்கட்டும். மேடம், டாக்டர் பட்டம் வாங்கியாச்சு. இனிமேல் எப்போத்துலேருந்து ஜாப் போகலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? நான் இன்னும் அதை பற்றி எதுவும் திங்க் பண்ணலை. என்னோட மாமா பசங்க அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களாம். அவங்க ஹாஸ்பிட்டலில் வேக்கன்சி இருக்கான்னு கேட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. அங்கே வேக்கன்சி இருந்தால் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். ஜாப் கிடச்சா போகணும், இல்லைனா வேறு எங்கேயும் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் என் ரித்திக்கு வேலை கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் அஞ்சலி, உன் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. புதுசாக லைஃப் ஆரம்பி. இனிமே தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. உன் கண்ணிலேருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர்றதுக்கு இந்த ரித்தி விடவே மாட்டா. யார் ரித்தி? உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா? யாருமே எனக்கு இந்தளவு சப்போர்ட்டிவாகவே இல்லை. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நீ மட்டும்தான் எனக்காக எப்போவுமே இருக்க. எப்போவுமே நான் சோர்ந்து போய் உனக்கு மெயில் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணி ஒரு பூஸ்டப் கொடுப்பா பற்றியா? ரொம்பவே தேங்க்ஸ் ரித்தி. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலை. நீ எனக்கு தேங்க்ஸ் கொடுக்கன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. இனிமேல் பாஸ்ட்டை பற்றி நினச்சி நீ ஒரு நாளுமே ஃபீல் பண்ணக்கூடாது. உன் மைண்டில் இருக்கிற எல்லா டிப்ரெஷனையும் தூக்கி போடு. இது மறக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு எனக்கு புரியும். ஏன்னா என் அம்மாவும் இந்த சுச்சுவேஷனை கடந்து தான் வந்தாங்க. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் நேரில் இருந்து பார்த்தவ. அதனால நான் சொல்கிறேன், நீ இதை தூக்கி எரிஞ்சிட்டு உனக்கு புது லைஃப் இருக்குது, அதை ஆரம்பி. சரி ரித்தி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பாஸ்ட்டை பற்றி நான் திங்க் பண்ணாமல் இருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் அஞ்சலி, நிறைய பேர் உன் மேலே கெட்ட பேர் சுமத்தினாலும் நீ அதெல்லாம் மைண்ட் பண்ணாத. ஒரு தூசியை உதறி மாதிரி உதறி போட்டுட்டு அவங்க முன்னால் நீ வாழ்ந்து காட்டு அஞ்சலி. ஏன்னா நம்ம பொண்ணுங்க எந்த பழியை நம்ம மேலே சுமத்தினாலும் நம்ம தளர்ந்து போயிடுவோன்னு சொல்லி தான் இந்த உலகம் பார்க்கும். ஆனால் நீ அதுக்கு எல்லாத்துக்குமே இடம் கொடுக்காத, சரியா? அதான் என் ரித்தி சொல்லிட்டால. இனிமேல் இந்த அஞ்சலி முகத்தில் சிரிப்பை மட்டும்தான் நீ பார்ப்ப. சரி அஞ்சலி, நீ உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, ஓகேவா? நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். உயிரென்ற உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நாள் பிரிவாயே. ஓகே ரித்தி, பாய், டேக் கேர். ரித்தி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் மனசில் இருக்க பாரமே கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது. ஐடன் கிட்ட வேற சாரி கேட்டுட்டோம், அதுவும் ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் அழாமல் சீக்கிரமாக தூங்க போகிறேன். ஒரு வழியாக அஞ்சலி மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இப்போ தான் என் மனசில் ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. கண்டிப்பாக அஞ்சலி என் காதலை அக்செப்ட் பண்ணிப்பா. இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் இந்த வாள் தூங்குச்சான்னு தெரியலையே. டயர்டாக வேற இருக்குன்னு சொன்னா, எப்படியும் தூங்கியிருப்பான். இனிமேல் காலையில் கொஞ்சம் நேரம் கடுப்பேற்றலாம். ரித்தி வந்தாலே வீடே கலகலப்பாகிறது. நமக்கு தங்கச்சி இல்லாத குறைய ரித்தி நமக்கு தீர்த்து வைக்கிறாப்பா. சும்மா இருந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவனை அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு இப்போ என் முகத்தை பார்த்து பள்ளி அழிச்சிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ ரொம்ப அழகா இருக்குது, அதான் ஒன்றை பார்த்துட்டே இருக்கேன். பைத்தியம், அப்போ உனக்கு நேரம் போகல நான் என்ன கூப்பிட்ட? அஃப்கோர்ஸ் மச்சான், இதில் என்ன சந்தேகம் இருக்கு? நான் ஒன்ன மாதிரி வெட்டியே இல்லடா. வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாரு, என் மேனேஜர் கிளிக்கலன்னு என்ன கிளிக்க போகிறான். கிளிக்கிறதுக்கு நீ என்ன பேப்பரா மச்சான்? மொக்க, இந்த மொக்க காமெடி போட்டு என்ன கடுப்பேத்தாத. இது மொக்க காமெடி இல்லை மச்சான், நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச காமெடி தான். வேணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டு பாரு, அவங்களுக்கே இந்த காமெடியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ வெட்டியா இருக்க, எனக்கு நிறைய டாஸ்க் இருக்குப்பா, நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறேன். வாங்கிட்ட பேசிட்டு இருந்தா என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்க பிஸியஸ்ட் மேன், யூ கேரி ஆன்.
டேய் ஆனா எனக்கு ஒன்றும் புரியலடா, நீ வெட்டியா இருக்கன்னு சொல்லி என்ன இங்க வர வச்சிருக்க பாத்தியா? நீ ஃபர்ஸ்ட் உன் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வாடா, இங்க உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். அப்படி என்ன வேலைடா எனக்கு வச்சிருக்க? டே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குடா, அதுக்கான ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை தான் நீ முடிச்சு கொடுக்கணும். டே நான் வேலை பார்க்குறது சாஃப்ட்வேர், நீ டாக்டரா இருக்க, எனக்கு இதை பத்தி என்னடா தெரியும்? அது இல்லை மச்சான், இன்டர்வியூ எப்படி வைக்கணும், என்னென்ன பேசிக்கான கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்கணும் பார்த்துக்கோ, நான் தனியாக எடுத்துக்கிட மாட்டேன். டே உருட்டாதடா, நீ தனியாக எடுத்துக்கிட மாட்டியா இல்லை உனக்கு தனியாக எடுக்க போர் அடிக்குமா? மச்சானா மச்சான் தான், கரெக்டாக மைண்டில் இருக்கிறத கப்சிப்புன்னு பிடிச்சிக்கிடுவான். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை மச்சான் மச்சான்னு சொல்லியே என்னை வேலை வாங்குடா. டே நான் அப்புறமா உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கிறேன். ஏன்டா மச்சான் நீ வீட்டில் அம்மா அலைன்ஸ் பார்க்குறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிச்சிட்டே இருக்குதியா, என்னடா ஆச்சு? உனக்கு தெரியாதது எதுவும் இல்லைல்லடா. ஏன்டா ஒன்றை பிரேக்கப் பண்ணிட்டு போனவள நீ இன்னும் நினச்சிட்டு அவளுக்காக உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பியாடா? இதெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா பார்க்குற பொண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்கூடா, உனக்கு நல்ல லைஃப் இருக்கு. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலே அது என் காதலுக்கு நான் பண்ணக்கூடிய பெரிய துரோகம்டா. வாழ்க்கை ஃபுல்லாக அவளோட மெமரிஸ்லேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் மச்சான். நீ இப்படி சொல்கிறடா, ஆனால் உன்னோட அம்மா அப்பாவுக்கும் ஆசை இருக்கலாம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்னோட குழந்தைங்கள அவங்களும் வளர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசை இருக்கலாம்டா. டே அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆசை இருந்துட்டு போட்டுடா, அவங்களோட ஆசைக்காக என்னோட காதலை நான் தியாகம் பண்ண விரும்பவே இல்லைடா. அதுவும் இல்லாமல் நான் மனசில் ஒருத்தியை வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட லைஃபை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீ இதோட இந்த டாப்பிக்கை விட்டுருடா, என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காது, என் மைண்ட் எப்போவுமே கன்வின்ஸ் ஆகவே செய்யாது. கண்டிப்பாக உனக்கும் நல்ல லைஃப் அமையும்டா, அதை நான் பார்க்க தானே போகிறேன். டே மாம்சு, காலையில் எங்கே கிளம்பிட்ட? உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் கிளம்பியிருக்கேன். நீ சொல்லி மொக்கையை கேட்டு சிரிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு வேணால் சிரிச்சுக்கிறேன். இப்போ என்ன ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு விடு, அப்போ தான் நான் ஒன்றா ஆஃபீஸ் போக விடுவேன். பைத்தியம் ரித்தி, நீ ஆளுகளது வயசானால இன்னும் நீ இதை விடலல்ல. இப்போ ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இறக்கி விடுவியா மாட்டியா? எல்லாம் என் நேரம் யாரி தொலை. ஹூ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூட்டியில் போக போகிறேன். உடு ஜூட். பைத்தியம் காதுக்குள்ள வந்து கத்தாத. டே ஐடன் மாம்ஸு, எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் ரைடு போய்? அங்கே ஹாஸ்டலில் உள்ளே அடைஞ்சு கிடப்போம் பார்த்துக்க, வெளியே போகவும் விட மாட்டாங்க. அதான் இனிமே ஒன்றை கூட்டிட்டு போறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க? சேச்சா, இப்படி ரைடு கூப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் அஜய் மேம் செட் ஆக மாட்டார். அவர் ஒரு சிடு மூஞ்சி, ஏதாச்சும் கேட்டாலும் உருன்னு மூஞ்சி வச்சிருப்பாரு. நீ சரியான ஆளு தான், அஜயை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்குது. ஆமாம், பின்ன உங்கள் 2 பேரை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுக்காம வேற யார் தெரிஞ்சு வச்சுக்க போகிறா? சரி சீக்கிரமா இறங்கி, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. சரி மாம்சு, பாய், பார்த்து போயிட்டு வா. ஓகே பாய். டேபிளுக்கு மேலே யாரும் இருந்து லேப்டாப்பை பார்க்குற சுகமே தனிதான்ப்பா. என்ன நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் இந்த மந்த் ரொம்பவே டவுன் ஆகிருக்கு, ஏதோ ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் ஆன மாதிரி இருக்குது. யாரும் இதை பற்றி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையே. இமீடியட்டாக கிறிஸ்கிட்ட இதை பற்றி கேட்கணும். மே ஐ கம் இன்? எஸ் அஞ்சலி, கம்மின். என்ன ஐடன், என்ன ஆச்சு? எதுவும் டல்லாக இருந்த மாதிரி இருக்குது, எதுவும் ப்ராப்ளமா? எப்போவுமே நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் ஒரு மந்தை விட இன்னொரு மந்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மந்த் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கு. அதை பற்றி யாருமே எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. இந்த மந்த் ஈவெண்ட்னால ஃபுல்லாக அந்த கிளைண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுமா, அதனால கூட இருக்கலாம். அஜய் இதை பற்றி கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐடன், நீ இதை பற்றிலாம் ஒரி பண்ணாத. அந்த டாக்குமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ண, நான் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி உனக்கு ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்ன ப்ராப்ளமாக இருக்க போகுது அஞ்சலி, எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் ஆனதே கிடையாதா, அதனால தான் எனக்கு மைண்டு கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, என்ன ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம்ல, ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் அதை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு எதுக்கு நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? விடு. சரி அஞ்சலி, நீ தான் சொல்லிட்டல, நான் இதை பற்றி யோசிக்கலை, நீயே பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே ஐடன். அப்புறமா அஞ்சலி, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்மா. எத்தனை தடவை தான் நீ தேங்க்ஸ் சொல்லுவ? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்டாக இருந்தோம், நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சுலா, அதுக்காக தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேம்மா. சரி, நீ இப்போ அதை பற்றிலாம் பேசாத, விடு. உனக்கு இப்படி சிரிச்செல்லாம் பேச தெரியும்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு தான்மா தெரியும். எப்போவுமே ஏதாவது திங்க் பண்ணிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுப்பேன், யார் வந்து பேசினாலும் ஒழுங்காக பேசக்கூட மாட்டியா, அதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐடன், எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான். பாஸ்ட்டை பற்றின கவலைகள், ஃப்யூச்சரை பற்றின பயங்கள் எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகி நாங்கள் திங்கிங் கெப்பாசிட்டியே இழந்து ஏதோ ஒன்று மைண்டில் யோசிச்சுட்டே இருந்துகிட்டே இருப்போம். ஓஹோ, உங்களுக்கு ஃப்யூச்சர் பற்றின கவலைகள்லாம் இருக்குமா என்ன?
ஆமாம் எங்களுக்கெல்லாம் இருக்காதாடே. சரி சரி இருந்துட்டு போகட்டும், நீ சொன்னா கரெக்டாக தாம்மா இருக்கும். சரி அப்பா எப்படி இருக்காங்கம்மா? பரவாயில்ல, அப்பா நல்லா இருக்காங்க ஐடன். சூப்பர்மா. அப்புறம் அஞ்சலி, நீ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எதையும் நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காத. ப்ரெசெண்டாக இருக்கிற இந்த லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழு, சரியா? ஐயோ ஐடன், என் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிஞ்சா நீ எல்லாம் என் கூட பேசவே மாட்டாப்பா. பேசுறது என்ன, என் மூஞ்சிலே முடிக்க மாட்டா. நீயும் மற்றவங்கள மாதிரி என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவா ஐடன். ஆனால் உன்னை நான் ஃபஸ்ட் டே பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் கல்யாணம் பண்ணலேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தேன் ஐடன். இனிமேல் என்ன பண்ணுறதுக்கு, நான் இப்போ வேஸ்ட் பேப்பர் மாதிரி ஆகியாச்சே. ஹே, இப்போ தானே சொன்னேன் எதை பற்றியும் திங்க் பண்ணாத. நீ மறுபடியும் உனக்குள்ளே பேசிக்கிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை ஐடன், சும்மா தான். சரி ஐடன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம சாப்பிட்ற டைம் மீட் பண்ணலாம். பாய். சரி அஞ்சலி, பாய்.